சிலுவையை குறித்து தியானிக்கிற ஒரு வாரத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த நாளின் செய்திக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தகப்பனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தாவே மனுக்குலத்தை மீட்க எங்கள் இரட்சகர் சிலுவைக்கு கடந்து வந்தார் என்பது உண்மை. அந்த உண்மை கர்த்தாவே இன்றைக்கும் பூமியில் ஒலித்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வல்லமையாக இயங்கி கொண்டிருக்கிறது. அதை குறித்து தியானிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு புதிதான சிந்தனையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு எங்களை நிரப்புங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. கேட்கிற மக்களுக்கு கர்த்தாவே இது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் அவசியத்தையும் அதனுடைய நோக்கத்தையும் சரியாக புரிந்து கொண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே நான் மேன்மை பாராட்டுவேன், அவரை பற்றியே பேசுவேன், அவரையே அன்றி வேறொன்றையும் நான் அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு நிருபத்திலிருந்து சிலுவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், சிலுவையின் ரகசியம், சபையின் ரகசியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியத்தை, நோக்கத்தை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் மிக தெளிவாக புரிந்து கொண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவரை பற்றி வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக சந்தித்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாளிலே, அவர் ஊழியம் செய்த நாளிலே பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை சந்தித்ததாகவோ அவருடைய உபதேசத்தை கேட்டதாகவோ நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியாது. ஒரே ஒரு முறை கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக கடந்து போனது, ஒரு பெரிய தாக்கத்துக்குள்ளாக கடந்து போனது. அந்த மாற்றத்தை, அந்த தாக்கத்தை அவருடைய ஊழியத்தின் பாதையில், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அவருடைய நிருபங்களிலே பிரதிபலிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 3 வசனங்களை இந்த நாளிலே நான் செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தில் துவங்கி ஒரு 20 ஆண்டுகள் கழித்து எழுதியிருக்க வேண்டும். இந்த நிருபத்தில் அவர் ஊழியத்தை பற்றியும், ஊழியத்தின் மேன்மையை பற்றியும், சிலுவையின் ரகசியத்தை பற்றியும், மகத்துவத்தை பற்றியும் பேசுவதிலே மிகவும் தீவிரமாக அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 5ஆம் அதிகாரத்தில், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 இந்த 3 வசனங்களில் ஒரு 3 விதமான உண்மைகளை பவுல் அப்போஸ்தலன் சிலுவையை பற்றி சொல்கிறார். முதலாவதாய் பார்க்கிற பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பவுல் அப்போஸ்தலன் சிலுவையை பற்றி யோசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது அவர் சொல்லுகிற முதல் காரியம், கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனிதனை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறது என்று சொல்லி. இதன் மூலமாக பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆதாமிற்குள்ளாக என்று சொல்லி வேதாகமம் மனிதனை 2 பிரிவாக பிரிக்கிறது. ஆதாமிற்குள்ளாக இருக்கிற மனிதன் பழைய மனிதன், அவன் பாவ சாயலை தரித்து கொண்ட மனிதன், ஜென்ம சுபாவத்தை உடைய மனிதன், தேவனோடு உறவில்லாத மனிதன், ஐக்கியமில்லாத மனிதன், தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போன ஒரு மனிதன், தேவ கோபாக்கினைக்கு கீழாக இருக்கக்கூடிய மனிதன், நித்திய மரணத்திற்கு அவன் பாத்திரவானாக காணப்படுகிறான். இது பழைய மனிதனுடைய சுபாவம், விழுந்து போன மனிதனுடைய சுபாவம். இது ஆதாமிற்குள்ளாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இது காணப்படக்கூடிய ஒன்று. சிலுவையின் மரணம் இந்த நிலையை மாற்றி இருக்கிறது. சிலுவையின் மரணம் மனித சமுதாயத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆதாமிற்குள்ளாக சபிக்கப்பட்ட, தேவ கோபாக்கினைக்கு கீழாக இருக்கக்கூடிய, நித்திய நரகத்தை நோக்கி போகக்கூடிய, நியாய தீர்ப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய மனிதனை தேவ சமூகத்தில் அது புதிய மனிதனாய் மாற்றி இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் சிலுவையின் மரணம் மாற்றி இருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லுகிற பொழுது, ஆதாமிற்குள்ளாக மனிதனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறதோ அவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவன் இப்பொழுது தேவ சமூகத்திலே வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றவனாக இருக்கிறான். பாவியான மனிதன் இப்பொழுது நீதிமானாக மாற்றப்படக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவனாக இருக்கிறான்.
சபிக்கப்பட்ட மனிதன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக காணப்படுகிறான். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சிலுவையின் மரணத்தின் அவசியத்தை புரிந்து கொண்ட ஒரு காரியமாக பார்க்கிறோம். ஆக முதலாவதாக கிறிஸ்துவின் சிலுவை மரணம் புதிய ஒரு மனிதனை உண்டாக்கி இருக்கிறது, புதிய சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இதை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக புரிந்து கொண்டார். இது சிலுவையினால் மாத்திரமே சம்பவிக்கக்கூடியது. உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்து மரிக்கும் நாள் மட்டுமாக. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கிற பொழுது 4வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், காலம் நிறைவேறின பொழுது, அதாவது பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே குறித்த அந்த காலம் நிறைவேறின பொழுது சிறியனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று கலாத்தியரில் பவுலடிகளார் சொல்வதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், கிறிஸ்து தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, அந்த மீட்பை கொடுக்கும்படியாக அவர் மனிதனாக கடந்து வந்தார், சிலுவைக்கு கடந்து போனார் என்பதை புரிந்து கொண்டார். ஆகையினாலே ஆதாமுக்குள்ளாக இருக்கக்கூடிய மனிதன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான், தேவ கோபாக்கினைக்கு கீழாக இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான், தேவ நீதியை அறியாதவனாக இருக்கிறான், தேவ திட்டத்தை அறியாதவனாக இருக்கிறான், தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாதவனாக இருக்கிறான், கிருபையிலே பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இழந்தவனாக இருக்கிறான். இவைகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுவதற்கு, இவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவசியமான ஒன்று என்று சொல்லி பவுலடிகளார் புரிந்து கொண்டபடியினால்தான் மிக தெளிவாக இந்த 17வது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லவில்லை. இன்றைக்கு நம்மில் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை நாம் பரிசோதிக்க விரும்புகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையின் மரணத்தை குறித்து தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும். அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால்தான் இந்த புதிய ஸ்லாக்கியத்தை, இந்த புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பவுலடிகளார் 1வது வசனத்திலே சொல்வதை நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக 18வது வசனத்திலே இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு புதிய உறவை மனுக்குலத்திற்கு உண்டாக்கி இருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பாவியான மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. அது ஒரு புதிய உறவை உண்டாக்கி இருக்கிறது என்பதை பவுலடிகளார் சொல்ல விரும்புகிறார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு சில ஆலோசனைகள் சொல்லும்படியாக நான் கடந்து போயிருந்தேன். அந்த ஆலோசனைகள் சொல்லி சில மாதங்கள் கழித்து அவர்கள் இருவரையும் ஒரு பொது இடத்திலே நான் சந்திக்கிறேன். அப்படி சந்திக்கிற பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் பொதுவாக கேட்டேன். அப்பொழுது அவர்கள் இருவருமே நாங்கள் இப்பொழுது சமாதானமாக இருக்கிறோம், இப்பொழுது நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி இருக்கிறோம், இப்பொழுது நாங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம் என்ற வார்த்தையை அவர்கள் இருவருமே பயன்படுத்தினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இங்கே பவுலடிகளார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதன் மூலமாக ஒரு புதிய உறவு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பவுலடிகளார் சொல்ல விரும்புகிறார். பாவியான மனிதன் தேவனோடு எப்படி ஒப்புரவாக முடியும்? பாவசாயலை தரித்து கொண்ட மனிதன், தேவ சமூகத்திற்கு தூரமாக இருக்கக்கூடிய மனிதன், தேவனுக்கு கீழ்ப்படியாத மனிதன், எப்பொழுதுமே ஜென்ம சுபாவத்தில் இருக்கக்கூடிய மனிதன்
பரிசுத்தமுள்ள தேவனோடு, உண்மையுள்ள தேவனோடு, நீதியுள்ள தேவனோடு அவன் எப்படி தன்னுடைய முயற்சியினால் ஒப்புரவாக முடியும்? உடைந்து போன அந்த உறவை அவன் எப்படி புதுப்பிக்க முடியும்? இந்த ஒப்புரவாகுதல் என்ற வார்த்தை உடைந்து போன ஒன்றை புதுப்பிக்கக்கூடியதாக, குலைந்து போன ஒன்றை அதை சரி செய்யக்கூடிய ஒன்றாக அது காணப்படுகிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக. அதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே தான் பவுலடிகளார் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே அல்லாமல் நான் வேறொன்றையும் குறித்து அறியாது இருக்க தீர்மானித்தேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக சிலுவையில் கிறிஸ்து மரித்தபடினாலே அந்த மரணத்தின் மூலமாக, அந்த மரணம் தேவ திட்டத்தின்படி இருக்கிறபடினாலே அந்த மரணத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள விரும்பினார். அந்த புதிய உறவை, உடைந்து போன உறவை அவர் புதுப்பிக்க விரும்பினார். இது மனிதனுடைய முயற்சியினால் செய்ய முடியாத ஒன்று. இது மனிதனுடைய சுயநீதியினால் அடைய முடியாத ஒன்று. மனிதன் எவ்வளவுதான் நற்கிரியைகள் செய்தாலும், அவன் எவ்வளவுதான் அவன் தான தர்மங்கள் செய்தாலும், அவன் எவ்வளவுதான் முயற்சியை செய்தாலும் கூட அவனுடைய சுய முயற்சியினால் செய்ய முடியாத, மாற்ற முடியாத ஒரு நிலை. அவன் பாவ சாயலை தரித்த மனிதனாய் காணப்படுகிறான். ஆதாமிற்குள்ளாக அவன் பாவியான நிலைமையில் இருக்கிறான். இந்த மனிதன் தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் அவசியமாய் காணப்படுகிறது. இந்த பிரிவு எங்கே உண்டானது? ஏதேன் தோட்டத்திலே உண்டானது. வேத வசனத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிற பட்சத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் பாவத்தில் விழுந்து போன அந்த நாளிலே ஏற்பட்ட பிரிவு, அந்த நாளிலே ஏற்பட்ட அந்த பிரிவு மனுக்குலத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையில் மரித்தாரோ, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த விலைக்கிரயத்தை என்றைக்கு அவர் கல்வாரி சிலுவையில் செலுத்தினாரோ, என்றைக்கு அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை விட்டாரோ, அன்றைக்கு இந்த உறவு புதுப்பிக்கப்பட்டது. இந்த உறவு மீண்டும் உயிர் பெற்றது. இறந்து போன இந்த உறவு, உடைந்து போன இந்த உறவு, மரித்து கிடந்த இந்த உறவு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படிக்கிற பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற பொழுது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மனிதன் மரித்து கிடந்தான், மரித்து கிடக்கிறான். அந்த உறவிலே மரித்து கிடந்த அந்த மனிதனை, உடைந்து போன உறவை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனை கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் இந்த 2வது வசனத்திலே சொல்லுகிறார். அதுவும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, மிக தெளிவான ஒரு விளக்கம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு என்று சொல்லுகிற பொழுது தேவனோடு. நான் பாவியான மனுஷன், பாவ சுபாவத்தை கொண்ட மனுஷன், பரிசுத்தமுள்ள தேவனோடு என்னை ஒப்புரவாக்குவதற்கு, நம்மை ஒப்புரவாக்குவதற்கு தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக அந்த காரியத்தை செய்தார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக புரிந்து கொண்டார். எனவே தான் 18வது வசனத்தில் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குவதற்காக கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை பிதாவாகிய தேவன் நடைமுறைப்படுத்தினார் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாய் பார்க்கிற பொழுது ஒரு புதிய வழி உண்டாக்கப்பட்டது. 3 காரியத்தை பவுலடிகளார் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனிதனை புதிய மனிதனாய் மாற்றி இருக்கிறது, புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறது, முதலாவதாக. 2ஆவதாய் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் புதிய ஒரு உறவை உண்டாக்கி இருக்கிறது. 3ஆவதாய் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு புதிய வழியை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்வதை நான் பார்க்கிறேன். எப்படி? 19வது வசனத்தில், அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட
பிரிவினருக்கோ அல்லது குறிப்பிட்ட தேசத்தினருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்து ஜனங்களுக்காக அல்ல. இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட இனத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி கருதக்கூடிய ஒரு மனநிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். சிலுவை குறிப்பிட்ட கூட்டத்து ஜனங்களுக்காக மரிக்கவில்லை, இஸ்ரவேலருக்காக மரிக்கவில்லை, யூதர்களுக்காக மாத்திரமே அல்லது இஸ்ரவேலருக்காக மாத்திரமே கிறிஸ்து மரிக்கவில்லை. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உலக மக்களுக்கான ஒரு மரணம். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஆதாமின் சந்ததிகளுக்கான ஒரு மரணம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே அந்த ஆக்கியோன் மிக தெளிவாக சொல்லுகிறான். கிறிஸ்துவின் மரணம் உலக மக்களுக்கான ஒரு மரணம், உலக மக்களின் பாவத்தை விடுதலை செய்வதற்கான ஒரு மரணம். ஆக இந்த 19வது வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள், மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள், 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 கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை இந்த 3 வசனத்திலும் மீண்டும் மீண்டும் வருவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் ஆதாமுக்குள்ளாக இருக்கிறார்கள், அவர்கள் விழுந்து போன சுபாவத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொன்ன அநேக அந்த குறைபாடுகள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் கடந்து வருகிற பொழுது அவனுக்கு ஒரு புதிய மார்க்கம், புதிய வழி திறக்கப்பட்டிருக்கிறது, புதிய வழி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால் 19வது வசனத்தில் அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை நான் புதிய வழி என்று சொல்லுகிற பொழுது இங்கே புதிய வழி என்று சொல்லி எந்த வார்த்தையுமே பயன்படுத்தப்படவில்லையே என்ற எண்ணம் உங்களுக்குள்ளாக கடந்து வரலாம். நான் புதிய மனிதன், புதிய உறவு, புதிய வழி என்று சொன்னேன். இங்கே பவுலடிகளார் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்தை எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்றால், முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவுடனே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாய தீர்ப்பை கொடுத்து, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்கு தத்தத்தை கொடுத்து ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் அனுப்பினார் என்று சொல்லி நாம் பொதுவாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 23, 24வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தர் துரத்தி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அங்கே மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவு முறிந்தது மாத்திரமல்ல, மற்றொரு காரியம் நடந்தது. துரத்திவிட்டு மனிதன் மீண்டுமாக ஏதேன் தோட்டத்திற்கு, தேவ சமூகத்திற்கு அவன் கடந்து வரக்கூடாதபடி அங்கே சுடரொளி பட்டயத்தை, கேருபீன்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் விழுந்து போன மனிதன், பாவ சுபாவத்தை கொண்ட மனிதன், ஆதாமிற்குள்ளாக இருக்கக்கூடிய மனிதன் மீண்டும் தேவ சமூகத்திற்கு வந்து தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான வழி அங்கே அடைக்கப்பட்டது, நிரந்தரமாக அடைக்கப்பட்டிருந்தது பழைய ஏற்பாட்டிலே. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்து மரிக்கும் மட்டுமாக மனிதன் தேவ சமூகத்திற்கு வருவதற்கான வழி அடைபட்டிருந்தது. இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடியினாலே ஒரு புதிய வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியைத்தான் நாங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக, அந்த மார்க்கத்தை தான், அந்த பாதையைத்தான் நாங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக நற்செய்தியாக அறிவிக்கிறோம். அந்த ஒரு ஒப்புரவாக்கக்கூடிய, பாவியான மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய அந்த மேன்மையான ஒரு ஊழியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது புதிய வழி என்று சொல்லி பவுலடிகளார் சொல்ல விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் அந்த வழி அடைபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே, இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்கிறான்.
அந்த 10ஆம் அதிகாரத்தில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரம் கிடையாதே, மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதே, தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவகுமாரன் கல்வாரி சிலுவைக்கு கடந்து போனாரே, அவர் கல்வாரி சிலுவையில் கடந்து போய் மரித்தாரே, அந்த மரணத்தின் நிமித்தமாக என்னவெல்லாம் சம்பவித்தது, அதனுடைய விளைவுகள், அதனுடைய லாபங்கள் மனுக்குலத்திற்கு என்னவெல்லாம் கொண்டு வந்தது என்பதை அந்த 10ஆம் அதிகாரத்தில் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதுவதை பார்க்கிறோம். அதில் இந்த 19வது வசனம், இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினார். அப்படி என்று சொன்னால் மனிதன் மீண்டுமாக ஏதேன் தோட்டத்திலே துரத்தப்பட்ட மனிதன், ஏதேன் தோட்டத்திலே அடைக்கப்பட்ட கதவு இப்பொழுது கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக புதிதான ஒரு மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம், உயிருள்ள மார்க்கம் இப்பொழுது மனுக்குலத்திற்கு உண்டாக்கி இருக்கிறது. இப்பொழுது மனிதன் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவ சமூகத்திற்குள்ளாக கடந்து வரலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் மனிதன் தேவ சமூகத்திற்கு கடந்து வருவதற்கான அந்த வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, எபிரேயருக்கு எழுதின நிருபம் பழைய ஏற்பாட்டின் அநேக சடங்காச்சாரங்களை, அநேக வழிபாட்டு முறைகளை, அநேக சம்பவங்களை கொண்டு வந்து எழுதக்கூடிய ஒரு நிருபம். இங்கே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை, அதாவது இயேசுவானவர் சிலுவையில் மரித்து தமது மாம்சமாகிய திரையின் வழியாக என்று சொல்லுகிற பொழுது ஒரு காரியத்தை அந்த ஆக்கியோன் சொல்ல விரும்புகிறான். என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரமும் சரி, சாலமன் கட்டின தேவாலயமாக இருந்தாலும் சரி, அது பிரிக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த இரண்டையும் பிரிப்பதற்கு ஒரு திரைச்சீலை இருந்தது. அந்த திரைச்சீலை பாவியான மனிதன், அந்த திரைச்சீலையின் அடையாளம் என்ன? பாவியான மனிதன் தேவ சமூகத்திற்கு வரக்கூடாதபடி தடை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் அந்த திரைச்சீலை இருந்தது. ஆக பழைய ஏற்பாட்டில் அந்த திரைச்சீலை இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அந்த நாளில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் ஜீவனை கல்வாரி சிலுவையில் விட்ட அந்த நேரத்தில் எருசலேமின் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக தேவ சமூகத்திற்கு போகக்கூடிய ஒரு வழி, புதிதான வழி, ஜீவனுள்ள வழி, ஒரு புதிய மார்க்கம் கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக உண்டாகி இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் நற்செய்தியாக எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக மனுக்குலத்திற்கு அறிவிக்கிறோம் என்பதை பவுலடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சிலுவை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது அநேக காரியங்களை யோசிக்கிறோம். ஆனால் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? 3 காரியங்கள். சிலுவையை குறித்து தியானிக்கிற பொழுது அதனுடைய விளைவு என்னவாக இருக்க வேண்டும், அதனால் நமக்கு வரக்கூடிய சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா அல்லது கிறிஸ்தவனாக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருந்தால் நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட அந்த அனுபவத்தோடு இருப்போம். ஆக முதலாவது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய, சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட அனுபவத்தோடு நாம் இருக்கிறோமா? 1. 2வதாக, நாம் தேவனோடு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஒப்புரவானவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது, நாம் எத்தனை பேரோடு இந்த ஒப்புரவான அந்த அடையாளத்தை காண்பிக்க விரும்புகிறோம்? எத்தனை பேரோடு நாம் ஒப்புரவாக விரும்புகிறோம்? ஒப்புரவானவர்கள் மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். அந்த ஒப்புரவாகக்கூடிய அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எத்தனை பேரோடு நாம் பிரிவோடு இருக்கிறோம், கசப்போடு இருக்கிறோம், பகையோடு இருக்கிறோம், ஒற்றுமை இல்லாமல், உறவில்லாமல் இருக்கிறோம், ஒவ்வாமையோடு இருக்கிறோம், அவர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது என்று சொல்லி
சொல்லுகிறோம். அவர்களோடு நான் ஒரு காலம் உறவு வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறோம். நாம் சிலுவையினால் ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் சிலுவையின் மரணம் நாம் மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறது. மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது மனிதன் தேவ சமூகத்திற்கு வருவதற்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் புதிய வழியை உண்டாக்கி இருக்கிறது என்பதை உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. இந்த மூன்று காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நம்மை புதிய மனிதனாய் மாற்றி இருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு ஒரு புதிய உறவை தேவனோடு உண்டாக்கி இருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு புதிய வழியை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த உண்மைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உண்மைகளை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதுதான் இந்த நாளிலே சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பாக தேவ ஆவியானவர் உணர்த்துகிறார். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகள் சிலுவையை குறித்து நாங்கள் யோசித்தாலும் அதனுடைய ஆழம், அகலம், உயரம் கர்த்தாவே, அதனுடைய மகத்துவம், மேன்மை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது சுவாமி. எங்களுடைய சுய ஞானத்தினால் புரிந்து கொள்ள முடியாது. தேவ ஆவியானவரும் வேத வசனமும் கர்த்தாவே மாத்திரமே இந்த உண்மைகளை எங்களுக்கு உணர்த்த முடியும். இந்த நாளில் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற மக்களோடு கர்த்தாவே ஆவியானவர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் கர்த்தாவே இந்த ஜெபத்தை தாழ்மையாய் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமென்.